ஐயா இங்க ஒருத்தர் தானம் கொடுத்தோம்னா என்ன பலன் உண்டு திருவண்ணாமலையில? தானம் கொடுத்து பலன் எல்லாம் கேட்க கூடாது. அவரு பார்த்து கொடுப்பாரு. நான் கொடுத்துட்டேன் என்ன கொடுப்பியானா என்ன அர்த்தம்? எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். எந்த சுயநலமும் இல்லாத பண்ணாதான் மகத்துவம். சுயநலத்தோட பண்ணா அது சுயநலம். அங்க போய் அன்னதானம் கொடுத்துட்டா எல்லாம் சரியாடும் பண்ணா அது சுயநலம், அது நடக்காது. காசு கொடுக்கறது நல்லதா இப்படிங்க தான தர்மத்துக்கு? கொடுக்கலாமே என்ன இல்ல அன்னத்துக்கு சமமான பவரான ஏங்க அவன் சாப்பிட்டு முடிஞ்சவன்னா அவன் கையில ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுக்கும் போது எப்படி இருக்கும்? சாப்பாடும் கொடுக்குறாரு சிவபெருமான், 50 ரூபா 100 ரூபாவும் கொடுக்குறாரு. ஒரு செலவு பாக்கு போய் ரோடெல்லாம் கடை இருக்குது, நான் சாது ஒரு பாக்கு கூட்டினா தருவானா? கொடுக்க மாட்டாங்க. அதுக்குதான் ஒரு 50 100 கொடுக்கும்போது அவங்க எதனா சாப்பிட்டுப்பாங்க, எங்கன்னா வெளியே போவாங்க, ஏன்னா வெளியே வருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஐயா திருவண்ணாமலையில கிரிவல பாதையில முதல்ல இடங்கள் இருக்குதா எப்படிங்க? நிறைய இடம் இருக்கா எப்படிங்க? கோயில் இடம் நிறைய இருக்கு. அது எதுனா இந்த அரசாங்கம் ஒரு நல்லது பண்ணாங்கன்னா பாவம் இவங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம், ஒரு ஹாஸ்டல் மாதிரியோ இல்ல மாதிரியோ ஒரு 1000 சாதுக்கள் தங்குற மாதிரி பண்ணணும். ஒரு டோக்கன் போட்டு கொடுத்துட்டா அவங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்ல, குளிக்கிற வசதி இல்ல, இந்த பாறையில்னு ஒரு இடத்துல குளிப்பாங்க, அங்க போய் அடிப்படுறது கால் அடிப்படுறது நிறைய விஷயம். வயசானவங்க போக முடியாதுல்ல, அவங்க பாட்டுக்கு கட்டி விட்டா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க.